ஓம் சாந்தி. 24/9/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய பேட்டரியை சார்ஜ் செய்வதற்காக தந்தை வந்துள்ளார். எந்த அளவு நீங்கள் நினைவில் இருக்கிறீர்களோ அந்த அளவு உங்கள் பேட்டரி சார்ஜ் ஆகிக்கொண்டே போகும். கேள்வி: உங்களுடைய உண்மையான படகிற்கு புயல் ஏன் அடிக்கிறது? பதில்: ஏனென்றால் இந்த நேரத்தில் செயற்கையானவர்கள் நிறைய தோன்றியிருக்கிறார்கள். சிலர் தன்னையே பகவான் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். சிலர் ரிதி சித்தி போன்ற மந்திர வேலைகளை காட்டுகிறார்கள். ஆகவே மனிதர்கள் உண்மையை பகுத்து ஆராய முடியவில்லை. உண்மையான படகை அசைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய உண்மையான சத்தியமான படகு ஒருபோதும் மூழ்காது என்று உங்களுக்கு தெரியும். இன்று யார் தடைகளை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் இங்கேதான் சத்கதிக்கான வழி கிடைக்கிறது என்று நாளை புரிந்து கொள்வார்கள். அனைவருக்காகவும் இந்த ஒரே ஒரு கடைதான் இருக்கிறது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு அல்லது ஆத்மாக்களுக்கு முன்பு ஓம் சாந்தி என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஆத்மா காது மூலமாக கேட்கிறது. ஆத்மாவில்தான் தாரணை ஆகிறது. பாபாவின் ஆத்மாவில் கூட ஞானம் நிரம்பி இருக்கிறது. குழந்தைகள் இந்த பிறவியில் ஆத்ம உணர்வுள்ளவர்களாக ஆக வேண்டும். பக்தி மார்க்கத்தில் 63 பிறவிகளில் துவாபர யுகத்திலிருந்து நீங்கள் தேக உணர்வில் இருக்கிறீர்கள். ஆத்மா என்றால் என்ன என்பது தெரியவில்லை. நிச்சயம் ஆத்மா இருக்கிறது. ஆத்மாதான் உடலில் பிரவேசமாகிறது. ஆத்மாவிற்குத்தான் துக்கம் ஏற்படுகிறது. பதீதமான ஆத்மா, பாவனமான ஆத்மா என்று கூறப்படுகிறது. பதீதமான பரமாத்மா என்று ஒருபோதும் கேட்டதில்லை. ஒருவேளை அனைவருக்குள்ளேயும் பரமாத்மா இருந்தால் அவரும் பதீதமான, அதாவது தூய்மையற்ற பரமாத்மா ஆகிவிடுவார். எனவே முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஆத்ம உணர்வுடையவராக ஆக வேண்டும். ஆத்மா எவ்வளவு சிறியதாக உள்ளது, அதில் எப்படி பதிவுகள் நிரம்பி இருக்கின்றன என்பது யாருக்கும் தெரியவில்லை. நீங்கள் புதிய விஷயங்களை கேட்கிறீர்கள். இந்த நினைவு யாத்திரையும் பாபா தான் கற்பிக்கின்றார். வேறு யாரும் கற்பிக்க முடியாது. இதில் உழைப்பும் இருக்கிறது. அடிக்கடி தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த எமர்ஜென்சி லைட்டு வந்திருக்கிறது. இது பேட்டரி மூலமாக எரிகிறது. பிறகு இதை சார்ஜ் செய்கிறார்கள். பாபா எல்லோரையும் விட பெரிய சக்தி வாய்ந்தவர். எவ்வளவு ஆத்மாக்கள் இருக்கின்றன? அனைவரையும் அந்த சக்தியால் நிரப்ப வேண்டும். பாபா சர்வ சக்திமான் ஆவார். ஆத்மாக்களாகிய நாம் அவருடன் தொடர்பு கொள்ளவில்லை என்றால் பேட்டரி எப்படி சார்ஜ் ஆகும்? முழு கல்பமும் சார்ஜ் குறைந்து கொண்டே போகிறது. இப்போது மீண்டும் பேட்டரியை சார்ஜ் செய்ய வேண்டியுள்ளது. நம்முடைய பேட்டரியின் சார்ஜ் குறைந்து விட்டது. இப்போது மீண்டும் சார்ஜ் செய்ய வேண்டும் என்று குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். எப்படி? என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகிறார். இது மிகவும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். என்னுடன் புத்தியை இணைத்தால் உங்களுடைய ஆத்மாவில் சக்தி நிறைந்து தூய்மையாகிவிடும் என்று பாபா கூறுகிறார். படிப்பில்தான் வருமானம் இருக்கிறது. நீங்கள் நினைவினால் தூய்மை ஆகிறீர்கள். ஆயுள் அதிகரிக்கிறது. பேட்டரி சார்ஜ் ஆகிறது. ஒவ்வொருவரும் பாபாவை எவ்வளவு நினைக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். பாபாவை மறப்பதால் பேட்டரியில் சார்ஜ் காலியாகி விடுகிறது. யாருக்கும் உண்மையான தொடர்பு இல்லை. குழந்தைகளாகிய உங்களுடையதுதான் உண்மையான தொடர்பாகும். பாபாவை நினைவு செய்யாமல் ஜோதி எப்படி எரியும்? ஒரு பாபா மட்டும்தான் ஞானம் அளிக்கின்றார். ஞானம் என்பது பகல், பக்தி என்பது இரவு என்று உங்களுக்கு தெரியும். பிறகு இரவின் மீது வைராகியம் ஏற்படுகிறது. பிறகு பகல் ஆரம்பமாகிறது. இரவை மறந்து விடுங்கள் என்று பாபா கூறுகிறார். இப்போது பகலை நினையுங்கள். சொர்க்கம் என்பது பகலாகும், நரகம் என்பது இரவாகும்.
குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது சைத்தன்யமான உயிரோட்டமுள்ள ரூபத்திலே இருக்கிறீர்கள். இந்த உடல் அழியக்கூடியது, மண்ணால் ஆனது, மண்ணோடு கலந்து விடுகிறது. ஆத்மா அழிவற்றதல்லவா? மற்றபடி பேட்டரியின் சார்ஜ் குறைந்து விட்டது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு புத்திசாலி ஆகிறீர்கள். உங்களுடைய புத்தி வீட்டுக்கு போகிறது. நாம் அங்கிருந்துதான் வந்தோம். இங்கே சூக்ஷ்ம வதனத்தை பற்றி தெரிந்துவிட்டது. அங்கே 4 புஜங்களை உடைய விஷ்ணுவை காண்பிக்கிறார்கள். இங்கேயோ 4 புஜங்கள் யாருக்கும் இருக்காது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. அனைத்து குணங்களினாலும் தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. அனைவருக்கும் சுகத்திற்கான பாதை காட்ட வேண்டும். 2. முழு உலகும் சுடுகாடாகிவிட்டது. ஆகவே இதன் மீது மனதை செலுத்தாதீர்கள். இப்போது நாம் டிரான்ஸ்ஃபர் ஆகி கொண்டிருக்கிறோம். நாம் புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நினைவு இருக்கட்டும். வரதானம். மாயை அல்லது விக்னங்களிடம் இருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பாப்தாதாவின் குடை நிழலுக்கு அதிகாரி ஆகுக. மாயை அல்லது விக்னங்கள், தடைகளிடம் இருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பாப்தாதாவின் குடை நிழலுக்கு அதிகாரி அல்லது உரிமையுள்ளவர் ஆகுக. விளக்கம். யார் பாப்தாதாவின் தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாப்தாதாவின் குடை நிழல் அதிகார ரூபத்தில், அதாவது உரிமையாக கிடைத்து விடுகிறது. அந்த குடை நிழலில் மாயை வருவதற்கான சக்தி கிடையாது. அத்தகையவர்கள் சதா மாயையின் மீது வெற்றி பெற்று விடுவார்கள். இந்த நினைவு என்ற குடை நிழல் அனைத்து தடைகளில் இருந்தும் உங்களை பாதுகாப்பாக வைத்துவிடும். எந்த விதமான விக்னமும் குடை நிழலில் இருப்பவரிடம் வர முடியாது. குடை நிழலில் இருப்பவர்களுக்கு கடினத்திலும் மிக கடினமான விஷயமும் கூட எளிதாகிவிடும். மலைக்கு சமமான விஷயங்கள் பஞ்சு போல் அனுபவமாகும். ஸ்லோகன். பிரபுவுக்கு பிரியமானவர், மக்களுக்கு பிரியமானவர் மற்றும் தனக்கு பிரியமானவராக ஆவதற்காக திருப்தி என்ற குணத்தை தாரணை செய்யுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. இப்போது ஈடுபாடு என்ற அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலாரூபம் ஆக்குங்கள். விசேஷமாக நினைவு யாத்திரையை சக்திசாலியாக ஆக்குங்கள். ஞான சொரூபத்தின் அனுபவசாலி ஆகுங்கள். சிரேஷ்டமான ஆத்மாக்களாகிய உங்களுடைய சுபமான உள்ளுணர்வு, நன்மை நிறைந்த உள்ளுணர்வு மற்றும் சக்திசாலியான சூழ்நிலை அநேகம் தவித்து கொண்டிருக்கின்ற, அலைந்து கொண்டிருக்கின்ற, உதவி கேட்டு அழைத்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு ஆனந்தம், அமைதி மற்றும் சக்தியின் அனுபவத்தை செய்ய வைக்கும். நல்லது. ஓம் சாந்தி.